உங்க ஏஜ் குரூப்ல இருக்க மாணவர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாற்றம் வேணும் அப்படிங்கிறாங்க. மாற்றம் வேணும் அப்படின்னா என்ன மாற்றம் வேணும்? நம்ம தினம் தினம் வந்து கலர் கலரா ஷர்ட் போடுறோமே அந்த மாதிரி மாற்றமா? எது மாற்றம்? இங்க எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி கையெழுத்து போட தெரியும்? எத்தனை பேரோட தாத்தா பாட்டி ஸ்கூல் முடிச்சிருக்காங்க? எத்தனை பேர்த்தோட அம்மா அப்பா பள்ளி படிப்பு முடிச்சிருக்காங்க? எத்தனை பேர் இங்க இப்ப காலேஜ் முடிச்சிருக்கீங்க? இதான மாற்றம்? கை நாட்டாக இருந்து கையெழுத்து போடக்கூடிய சமூகமாக மாத்தினது தானே மாற்றம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வளர்ச்சியை கண்டு இருக்கிறது அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய திராவிடம் இந்த ஆட்சியினாலதான். அந்த கட்டமைப்பை கொண்டு வந்தவர் கலைஞர். என்னை படிக்க விடுவீங்களா இல்ல நான் குளத்துல குதிக்கட்டுமா அப்படின்னு சொன்னாரு. 4வது படிக்கிறதுக்கே பெரிய போராட்டம் கண்டவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த காலத்திலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்தவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள். தந்தைமார்களா என்ன சொல்றாங்கன்னா கொல்லி போடுறதுக்கு பையன் வேணும்னு சொன்னவங்க இப்போ சோறு போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேக்குறாங்க. பிள்ளையை பெற்ற தகப்பனுக்கு தான் தெரியும் முத்தத்தில் காமம் இல்லைன்னு கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு ஆண்கள் மனதை மாற்றியது யாருன்னு நினைக்கிறீங்க? கவிஞரா? கலைஞர். அதாவது தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் குலவிளக்கு தரேன் குத்து விளக்கு தரேன்னு சொல்றவரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிடையாது. ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு திட்டம் கொடுத்தாரு. அப்படி எண்டிங் ஸ்டேஜ்ல கொடுத்து தாஜா பண்ற ஆள் நம்ம எம்கே ஸ்டாலின். நம்ம பிராண்ட் கிடையாது. நம்மளோட பிராண்ட் ஆரம்பத்துல இருந்தே கடைசி வரைக்கும் அடிக்கிறவர், தூள் கிளப்புறவர். கழக தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு மாணவரணி சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு நம்மளுடைய பாசமிகு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் மாசு அண்ணன் அவர்களுடைய முதல் நிகழ்ச்சிக்கு என்னுடைய மாணவரணி செயலாளர் என்ற பொறுப்பை ஏற்று இன்று முதல் நிகழ்ச்சியில் அண்ணன் அவர்களுடைய மாவட்டத்தில் அண்ணன் அவர்களுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாணவரணி நிகழ்ச்சி தலைவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர் அருண் அவர்கள் மற்றும் மாவட்ட பகுதி கழக ஒன்றிய கழக தமிழ் மாணவர் மன்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இப்போ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இளைஞர்களாக இருக்கீங்க. வெயில் தாழ்ந்துருச்சு இல்லை, மழை நேரம் தானே, இன்னும் விசிறிட்டு இருக்கீங்க. உங்கள் டீமில் உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்க மாணவர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றம் வேணும் அப்படிங்கிறாங்க. மாற்றம் வேணும் அப்படின்னா என்ன மாற்றம் வேணும்? நம்ம தினம் தினம் வந்து கலர் கலராக ஷர்ட் போடுறோமே அந்த மாதிரி மாற்றமா? எது மாற்றம்? இல்லை சுடிதாருக்கு பதிலாக பேண்ட் ஷர்ட் போடுறதா லேடிஸு? அதுவா மாற்றம்? இங்கே எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி கையெழுத்து போட தெரியும்? எத்தனை பேரோட தாத்தா பாட்டி ஸ்கூல் முடிச்சிருக்காங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். என் பாட்டி தாத்தா ஸ்கூல் முடிக்கல. உங்கள் பாட்டி தாத்தாலாம் ஸ்கூல் முடிச்சிருக்காங்களா? இங்கே எத்தனை பேர் உங்கள் தாத்தா பாட்டிலாம் ஸ்கூல் முடிச்சிருக்காங்களா? எத்தனை பேர்த்தோட அம்மா அப்பா பள்ளி படிப்பு முடிச்சிருக்காங்க? எத்தனை பேர்த்தோட அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பாவும் யாரோட அம்மா அப்பாவும் பள்ளி படிப்பு முடிக்கல? எத்தனை பேர் இங்கே இப்போ காலேஜ் முடிச்சிருக்கீங்க? காலேஜ் படிக்கிறீங்க? எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க தானே. ஃபோன் பார்த்துட்டு இருந்தா எப்படி கை தூக்குவீங்க? காலேஜ் படிக்கிற பசங்க தானே. இது மாற்றமா இல்லையா? இதான மாற்றம்? கை நாட்டாக இருந்து கையெழுத்து போடக்கூடிய சமூகமாக மாத்தினது தானே மாற்றம். கரெக்டா இல்லையா? அப்ப கையெழுத்து போடக்கூடிய சமூகத்துல இருந்து மீண்டும் கை நாட்டுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய பாஜக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை செஞ்சிட்டு இருக்காங்களே. அப்ப அந்த ஆட்சி வந்தா மீண்டும் நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம எங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கலாம், எங்களுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேரம்பேத்திகள் மீண்டும் கை நாட்டுக்கே போனாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான மாற்றம்? மாற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது இப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமா? ஏற்றம்னா இப்படி இருக்கணும் இல்லையா? ஜெட் வேகத்தில் போகணும். அப்போ நம்மளுடைய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, பாசிச பாஜக அவங்களுடைய திட்டத்தை முறியடிக்கணும் அப்படின்னா மீண்டும் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் வேண்டும் இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து எப்படியாவது நீங்க படிச்சிருங்க, நீங்க படிச்சா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா?
அப்போ எவ்வளோ தூரம் படிப்பு முக்கியம். சினிமா டயலாக் உங்களுக்கு தெரியும்ல, எப்படியாவது படிச்சிருக்குமாரா, மற்றதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. சொத்து பணம் காசு கையில் செல்வம்னு வச்சிருந்தா பிடுங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய அறிவை யாராவது பிடுங்கிட்டு போக முடியுமா? குஜராத்தில் பூகம்பம் வந்தப்ப ஏழை பாலை பெரிய பெரிய கோடான கோடீஸ்வரன் எல்லாரும் தெருவில் தான் அந்த மண்ணு குவியலோட தான் உட்காந்துருந்தாங்க. வீடு எல்லாம் இடிஞ்சிருச்சு, பெரிய பெரிய பங்களாலாம் இடிஞ்சிருச்சு. அப்போ மக்கள் எல்லாரும் எங்க வந்து உட்காந்துருந்தாங்க? ரோட்ல தான் உட்காந்துருந்தாங்க, சரி சமமா தான் உட்காந்துருந்தாங்க. ஆனா புத்தி இருக்கவங்க படிச்சிருந்தவங்க மேலும் மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ யாருடைய தங்கமோ பணமோ காசு இதெல்லாம் கை கொடுக்கல. எது கை கொடுத்தது? கல்வி மட்டும்தான் கை கொடுத்தது. அப்படி இருக்கக்கூடிய கல்வியை முக்கியத்துவமாக கொண்டு வந்து நம்மளுடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்மளுக்காக பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம் எங்களுக்கு தான் கொடுத்தாங்க, பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க. உடனே பசங்கள்லாம் போட்டி போட்டுட்டு நாங்களும் படிச்சுட்டு தாங்க இருக்கோம். சரி நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் கொடுத்தாரு. நான் முதல்வன் திட்டம், பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகிறவங்க நல்ல பெரிய பெரிய கல்லூரிகளில் சேர்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பெங்களூரில் எங்கள் ஊரில் இருந்து படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பிள்ளைங்க 12 பேருக்கு பெங்களூரில் விப்ரோ கம்பெனி தெரியும்ல, அவங்க நடத்துகிற காலேஜில் 12 பேருக்கு இடம் கிடைத்தது. அது தமிழ்நாடு அரசே ஏற்று அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் விப்ரோ கம்பெனி இல்லை, நாங்கள் ஏற்று அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோன்னு காலேஜோட ஃபுல் செலவையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும்? படித்தா மட்டும் போதும். அப்போ நல்லா படிச்சிங்க அப்படின்னா தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய நிறுவனங்கள் நிறுவிக்கிட்டே இருக்காங்க. எங்கே? உங்கள் ஊர் சென்னையில் மட்டுமா? எங்கள் ஊர் ஈரோட்லேயும் டைடல் பார்க் கொண்டு வந்திருக்காங்க, சவுத்துலேயும் வந்து நிறைய நிறுவனங்கள் ஐடி பார்க்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது எல்லா மாவட்டங்கள்லையும் பிற மாநிலங்கள்ல இப்போ கர்நாடகா அப்படின்னா எந்த ஊர் உங்களுக்கு ஞாபகம் வரும்? கர்நாடகாவில் எந்த ஊர் சொல்வீங்க? பெங்களூர். தமிழ்நாடு அப்படின்னா என்னென்ன ஊர் சொல்வீங்க? கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. இந்த மாதிரி நீங்கள் கர்நாடகாவில் ஆந்திராவில் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு 5 ஊர் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா? அந்த ஊரில் அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க கிட்டேயும் 5 ஊர் கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா ஒரே ஒரு தலைநகரம் மட்டும்தான் தெரியும். ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வளர்ச்சியை கண்டு இருக்கிறது அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய திராவிடம் இந்த ஆட்சியினால தான். அந்த கட்டமைப்பை கொண்டு வந்தவர் கலைஞர். கலைஞர் அவர்கள் அண்ணன் சொன்னாங்க, ஒன்றியங்களா மாவட்ட துணை அண்ணன் சொன்னார், கலைஞர் அப்போ உங்களை மாதிரி ஒரு இளம் வயசுலேயே, அவர் அண்ணன் சொன்னார் 14 வயசு, அவர் 4வது படிக்கிறதுக்கே பெரும் போராட்டம் போராடி என்னை படிக்க விடுவீங்களா இல்லை நான் குளத்துல குதிக்கட்டுமா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. நான் 4வது படிக்கிறதுக்கே பெரிய போராட்டம் கண்டவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்பவே அந்த காலத்திலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்தவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள். அப்படிப்பட்டவர் தான் நம்மளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக எங்களை மாதிரி பிள்ளைங்களை 8வது வரைக்கும் படிக்க வைங்க, உதவித்தொகை தரேன், 10வது வரைக்கும் படிக்க வைங்க, உதவித்தொகை வைங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கள்ளிப்பால்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசங்கள்லாம் கள்ளிப்பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது, மூத்தவங்களுக்கு தான் தெரியும், சின்ன பசங்களுக்கு தெரியாது. பெண் பிள்ளைங்களுக்கு கள்ளிப்பால்னு அந்த விஷம் கொடுத்து கொன்றுவாங்க, பெண் பிள்ளைங்க பெண் சிசுவாக இருந்தா. ஆனால் இப்போ தந்தைமார்களாம் என்ன சொல்றாங்கன்னா, பொம்பளை பிள்ளை பெத்து கொடுன்னு சொல்றீங்களா இல்லையா? பொம்பளை பிள்ளை தானே வேணுங்கிறீங்க. கொல்லி போடுறதுக்கு பையன் வேணும்னு சொன்னவங்க இப்போ சோறு போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க. பிள்ளையை பெற்ற தகப்பனுக்கு தான் தெரியும் முத்தத்தில் காமம் இல்லைன்னு கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு ஆண்கள் மனதை மாற்றியது யாருன்னு நினைக்கிறீங்க? கவிஞரா? கலைஞர். பொம்பளை பிள்ளைங்க நீங்க பெற்று வளர்த்தீங்கன்னா அதுக்கு நலத்திட்டம், பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சாங்கன்னா நலத்திட்டம், கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நலத்திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து ஆண்கள் மனசுல இருந்த அந்த எண்ணத்தை, என்ன ஓட்டத்தை உள் மனதார மாற்றியது கலைஞர் அவர்கள்.
அந்த அடிப்படை, அந்த அஸ்திவாரத்தில் இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க கல்லூரி என்ன காலேஜ் யூஜி படிச்சீங்கனாலும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நீங்க பயன்பெறலாம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தினால யார் வீட்டு பிள்ளைங்களோ அது பயனாளிகளாக இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த பயனாளிகள்னால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே கல்வி அறிவு பட்டிருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு படிச்சா அந்த குடும்பமே படிக்க வைப்பா. அப்படி படிக்க வச்சு வேலைக்கு போய் தோழி விடுதி கொண்டு வந்து இந்தியா முழுக்க வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல 50% ஆஃப் த பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. எத்தனை மாநிலம் இருக்கு நம்ம இந்தியாவில்? 27 28 பசங்களா? 27 மாநிலங்களுக்கும் ஒரே ஒரு மாநிலமான தமிழ்நாட்டிற்கும் பார்த்தீங்க அப்படின்னா 27 மாநிலங்களும் சேர்ந்து 50 விழுக்காடு பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா மீதி இருக்க 50 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். விடியல் பேருந்துனால என்ன பயன் வந்துருச்சு? அதனால என்ன ஒரு 800 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8000 ரூபா ஒரு மினிமம் ஸ்டார்டிங் சேலரி ஒரு ரிசப்ஷனிஸ்டுக்கு 8000 ரூபா அப்படின்னா டிராவலிங் எக்ஸ்பென்ஸு 3000 ரூபா. ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். மீதி எவ்வளவு வீட்டுக்கு கொண்டு போவா? ஆனால் விடியல் பேருந்து மூலமாக அப்போ முழு சேலரியும் வீட்டுக்கு போகுது. விடியல் பேருந்துனால பெண்கள் வீட்டை விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தொழில் வேணாலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்து தொடர்ந்து பெண்களுக்கான ஆட்சியை நடத்தியவர் தான் 2021 இதை பண்ணி, அதாவது தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் குலவிளக்கு தரேன் குத்து விளக்கு தரேன்னு சொல்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிடையாது. ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு திட்டம் கொடுத்தாரு. அப்படி எண்டிங் ஸ்டேஜில் கொடுத்து தாஜா பண்ற ஆள் நம்ம MK ஸ்டாலின். நம்ம பிராண்டு கிடையாது. நம்மளோட பிராண்ட் ஆரம்பத்தில் இருந்தே கடைசி வரைக்கும் அடிக்கிறவர், தூள் கிளப்புறவர். அப்படியான தலைவர் இந்த திட்டங்கள்லாம் கொடுத்து இன்னைக்கு எதிர்கட்சிகளை எல்லாத்தையும் திண்டாட வச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படியான நம்மளுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் 2.0 மீண்டும் தொடரட்டும். ஸ்டாலின் வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.